வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் ரவுத்ரம், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா போன்ற படங்களில் நடிச்ச வினோத் முன்னா அவர்கள் தான். அவர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். ஓகே, இன்னைக்கு முதல் கொஸ்டின். ஓகே. வினோத் முன்னா எங்கிருந்து எப்படி சினிமாக்குள்ள வந்தாரு? என்னோட முதல் படம் வந்து ரவுத்ரம். சரி. ஸோ டைரக்டர் கோகுல் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ரவுத்ரம் ஷூட்டிங் அப்போ நாங்கள் லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் போவோம். ஓகே. ஸோ அப்போ தான் அவர் சொன்னார் ஐ டோன்ட் ஆக்ட் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் ஆக்டிங் கேரியர் ஆரம்பிச்சு. உங்களோட ஆக்டிங் கரியர் அப்படி? ஆமாம், ரவுத்ரம் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. லைக் எதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, ஜுங்கா, காஷ்மரா. ஸோ இஸ் த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ் மீ இன்டு ஆக்டிங். ஓகே. ரவுத்ரம் படம் பண்ணியிருக்கீங்களா? அதில் உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். ரவுத்ரம் படத்தில் ஒரு பொலிட்டீஷியனாக பண்ணியிருக்கேன், ஒரு கவுன்சிலராக. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ மீன் இட் வாஸ் ஷார்ட் இன் ராயபுரம். சரி. ஸோ அங்கே அந்த லோக்கல் லாங்குவேஜ் அடாப்ட் பண்ண வேண்டியது இது. தட் வாஸ் கம் அவுட் வெரி வெல். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு பர்டிகுலராக ஒரு படம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் எந்த தருணத்தில் கண்டுபிடிச்சிங்க? அது இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. ஏன்னா அது ஒரு டிபிக்கல் பெயிண்டர் ரோல் அது. ஓகே. ஸோ ஒரு பெயிண்டர் ரோல் நம்ம வி ஆர் நாட் யூஸ் டு இல்லை, அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஸோ ஐ யூஸ் டு அப்சர்வ். நிறைய பேரை பார்ப்பேன், பெயிண்டர்ஸ் எல்லாம் அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு பண்ணது தான் பாலகுமாரா. அஃப்கோர்ஸ் வித் தி டைரக்ஷன் ஆஃப் த கோகுல். அவர் ரொம்ப நல்லா சொல்லி தருவார் அவர். ஓகே. இதற்கு தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா உங்கள் கரியரில் ஒரு பெரிய மூவி. அந்த வாய்ப்பு வந்து உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக தான் கிடைச்சிது. அந்த செட்டிங், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். நார்மல் பாரில் ஷூட் பண்ணது. ஓகே. ஸோ என்ன நான் குடிச்சிட்டு என்ன பக்கத்தில் நின்று என்ன பண்ணுவாங்கன்னா, டேக் அப்போ வந்து அவங்க பெட்டு கட்டுவாங்க, இவர் நடிப்பாரா மாட்டாரா 100 ரூபான்ட்டு. ஸோ அதை நம்ம நடிக்க முன்னாடி அது காதில் கேட்டோன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஃபன்னாக போச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட். ஓகே. உங்களுக்கும் இயக்குனர் கோகுலுக்கும் இருக்கிற பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். அதான் பஸ் செட், நாங்கள் ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் முதலேருந்து. இன்ஃபேக்ட் 2 பேருமே ஆக்டிங் தான் ட்ரை பண்ணோம். பட் ஹி கண்டினியூட் இது மூவி ஃபீல். அப்படியே டைரக்ஷன் சூஸ் பண்ணார், அதில் வந்துட்டார். ஐ வெண்ட் அவுட், ஐ ஸ்டார்டட் மை ஷிப்பிங் கம்பெனி. ஸோ லேட்டர் ஆன் ஐ கேம் இன் டு ஆக்டிங். சிங்கப்பூர் சலூன் நீங்கள் நடித்த படம் எல்லாருனாலையும் எதிர்பார்க்கப்படுற படம். இப்போ ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அதில் உங்கள் கேரக்டர் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சிங்கப்பூர் சலூனில் எல்லா கேரக்டருமே பாசிட்டிவான கேரக்டர். ஓகே. என்னோட கேரக்டர் மட்டும் தான் நெகட்டிவான கேரக்டர். அதில் உங்கள் ரோல் என்னன்னு பர்டிகுலராக கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக சிங்கப்பூர் சலூனில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு பெரிய சலூன் கடை வைக்கணும்னு ஆசை. ஓகே. ஸோ அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் நான். சிங்கப்பூர் சலூன் மூவியில் அது கேட்டாச்சு. அந்த ரோல் பற்றி பர்டிகுலராக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சிங்கப்பூர் சலூனில் அந்த மூவியில் நான் செட் ஃபினான்ஷியல் ரோல் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆஸ் பர் த ஸ்டோரி, அவர் வந்து ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவரோட எய்ம் வந்து ரொம்ப ஹை. பெரிய ஒரு சலூன் கடை வச்சு பண்ணணுன்னு ஆசைப்படுவார். ஸோ அவருக்கு ஃபினான்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் இது. ஓகே. அதான் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அவரால் அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியாது. உங்க ரோல் வந்து கம்ப்ளீட் சீரியஸாவே போற மாதிரியா இல்ல கொஞ்சம் காமெடி எல்லாம் கலந்து இருக்குமா? இது வந்து அவுட் அண்ட் அவுட் சீரியஸ் தான். ரொம்ப டெரரா தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப டெரர்லாம் இல்ல. அவரை கொஞ்சம் பயங்கரமா ப்ரெஷர் பண்ணி அவர்கிட்ட இந்த அமௌண்ட் எப்படி நான் ரிகவர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி எல்லா கேரக்டர்ஸுமே என்டர்டெய்னிங்கா இருக்கும். லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சத்யராஜ் சார் ரொம்ப கலக்கி இருப்பார் படத்தில். எஸ்பெஷலி அந்த இன்டர் பிளாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி. அண்ட் ரோபோ சங்கர் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாஸ் லிட்டில் சிக் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? பட் ஆக்சுவலி என் ஷூட்டிங் இல்லாமலே நான் யூஸ் டு கோ ஷூட்டிங் ஸ்பாட்டு போவேன். ஓகே. ஏன்னா கோகுல் இஸ் மை ஃப்ரெண்டு. ரொம்ப கோகுலோட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ரொம்ப காமெடியாக இருக்கும். அதே மாதிரி செட்டும் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் எல்லாமே கலந்த மாதிரி ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க க்ரௌடர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ என்னென்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது? நெக்ஸ்ட் மந்த் கல்வன் ஒரு படம். ஓகே. டைரக்டர் பேர் வந்து சங்கர். சரி. அவர் வந்து முண்டாசப்பட்டி, ராட்சசன், அப்புறம் நான் அண்டாகொண்டு ஒரு படம் பண்ணேன் லீட் ரோலில். இது 3 படத்துலேயும் அவர் கேமராமேனாக பண்ணியிருந்தார். சரி.
முதல் தடவையாக கல்வன் ஒரு படத்தில் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ், அப்புறம் இந்த லவ் டுடல் நடிச்சாங்கல்ல இவானா, ஆமா. அப்புறம் பாரதிராஜ் சார், நான், அப்புறம் தீனா, ஜிடிவி தீனா, நாங்கள் 4-5 பேர் பண்ணியிருக்கோம். ஓகே. இட்ஸ் ரிலீசிங் நெக்ஸ்ட் மந்த். ஃபுல் அண்ட் ஃபுல் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே எடுத்தோம். ஓ. அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். டெய்லி கீழே மேலே போகிறப்போம் நடுவில் யானையெல்லாம் நிற்கும், பயமாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு. ஓகே. ஒரு படத்துல உங்கள மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட ரோல் அந்த படத்தோட வெற்றிக்கு எந்த அளவுக்கு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? படம் எடுத்தாங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ் முக்கியம் தான். நாட் ஓன்லி சப்போர்ட்டிங் கேரக்டர், ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட, க்ரௌடு கூட. ஸோ எல்லாமே ஒரு கலவையாக வந்தால் தான் அந்த படம் நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி ஹீரோ ஹீரோன்னு அவங்களோட பார்ட் செப்பரேட்டு. பட் அஸ் அ மூவின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் ஒன்று இணைஞ்சது தான் அது ஒரு படத்துக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ரோலும் எல்லா ரோலும் முக்கியம். ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோல் கூட முக்கியம் தான். ஓகே. அண்ட் பேசிக்கலாகவே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸையும் பார்த்துட்டு சினிமாலேயும் ஆக்ட் பண்ணுறீங்க. ஸோ அட் அ டைமில் ரெண்டத்தையும் எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது? எப்படி இருக்குது அந்த அனுபவம்? பிஸ்னஸ் வந்து நான் ரொம்ப வருஷமாக பண்ணுறேன், ஒரு 20-22 வருஷமாக பண்ணுறேன். சரி. ஸோ எல்லாமே ஃபுல் செட். எல்லாமே ஐ யூஸ் டு ஹேண்டில் த்ரூ ஃபோன் ஒன்லி. பட் மூவி இஸ் மை பேஷன். ஸோ அது பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இல்லைங்களா? இல்லைங்க, ஐ எம் யூஸ் டு பழகிடுச்சு உங்களுக்கு? பழகிடுச்சு. ஓகே. இப்போ தமிழ் சினிமாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ் சினிமாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, புதுசாக வரவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அது பெரிய விஷயம். ஓகே. ஒரு 15-20 வருஷம் முன்னாடியெல்லாம் ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகணும்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இப்போ புது டைரக்டருக்கு நிறைய பேர் வராங்க, புது ஐடியாஸ் இருக்குது. இப்போ வர ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப வென்யூஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ஸோ இவ்வளோ புது பேர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற யங் டைரக்டர்ஸ்லாம் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா படத்துக்காக? பண்ணுறாங்க. They are doing it. எந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க? அதான் நியூ டைரக்டர்ஸ். லைக் இப்போ கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ ரீமேக் மூவி. நான் தெலுங்குல ஒரு மூவி பண்ணேன், மீக்கு மாத்திரமே செப்தான்ட்டு. ஓகே. இவர் நம்ம விஜய் தேவரகொண்டா தான் ப்ரொடியூசர். அதில் சரி. தமிழில் வந்து முஸ்தஃபான்னு எடுத்திருக்காங்க. ஓகே. யங்ஸ்டர் ஒரு டைரக்ட் பிரவீன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் அவுட் அண்ட் அவுட் காமெடி தான் அது. நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ தெலுங்குலயும் ஒரு ஃபிலிம் பண்ணேன்னு சொல்லிருக்கீங்க. இது தவிர வந்துட்டு மத்த லாங்குவேஜ்ல ஏதாவது மூவிஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல இப்போ கன்னடா ஒன்று பண்ண போறேன். மற்றபடி தெலுங்கு ஒரு மூவி பண்ணது தான். மொத்தம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மூவிஸ் தான். ஓகே. தமிழ், தெலுங்கு அண்ட் கன்னடா கோயிங் டு டூ. நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க நடிச்சதுலேயே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பர்சனலா எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு ரொம்ப பிடிச்சது இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் தான். ஓகே. அது அன்னையில் அண்டாவகானு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போ இங்கே நடிக்க வந்துட்டாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். நீங்கள் இப்போ இருக்கிற நடிகர் நடிகையில் யார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு? கரண்ட் ஜென்ரேஷனா? ஆமாம். லவ் டுடே ஹீரோ. ஓகே. டைரக்டர் அண்ட் ஹீரோ நல்லா பண்ணார், சூப்பராக இருந்தது. இன்க்ளூடிங் இவானா, ஏன்னா எங்கள் படத்துலேயும் நடிச்சிருக்காங்கல்ல. ஆமாம். இதில் கல்வனில் சூப்பர் பர்ஃபார்மரு. ஓகே. அதர்வைஸ் எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப பிடிக்கும். சரி. ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங் எனக்கு. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் அவங்க பண்ணுறாங்க 2 பேரும் ரொம்ப அப்படின்னு நினைக்கிறீங்க? லவ் டுடே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்ததுல்ல. ஆமாம். நீங்கள் இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இந்த ஷோ மூலியமாக ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் நிறைய பேசலாம். இல்லை, வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான் கிடைக்கும். இப்போ எனக்கு அப்கமிங்கில் 4 படம் ரிலீஸ் இருக்குங்க. சரிங்க. அதான் ஆல்ரெடி இப்போ சிங்கப்பூர் செல்வன்னு ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து கல்வன் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. A4ன்னு ஒரு படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது. சரி. அப்புறம் முஸ்தஃபான்னு ஒரு படம் மார்ச்சில் ரிலீஸ் ஆகுது. முஸ்தஃபா இஸ் த ரீமேக் ஆஃப் மீக்கு மாத்திரமே செப்தா. அதில் பண்ணதில் நான் மட்டும்தான் திருப்பி இங்கே ரீமேக்கில் பண்ணியிருக்கேன். ஓகே. டைரக்டர் கோகுல் உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவர் தயாரிக்கிற கதைகளை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண சான்சஸ் உண்டு. ஸோ அப்படி அந்த அதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் விஜய் சேதுபதியை எப்படி செலக்ட் பண்ணார்? ஆக்சுவலாக இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரும் சரி, ரவுதரும் சரி, நாங்கள் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணோம். ஓகே. ஐ மீன் நாங்கள்லாம் டைரக்டர் அவர் கூட நான் இருப்பேன். சரி. பட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அவர் சந்தானுக்கு தான் போனார். அதுக்கப்புறம் இன்னும் சூழ்நிலை தெரியல, அவர் பண்ணலை. ஓகே. அப்புறம் 2-3 ஆப்ஷன் ஜெய் போனார்னு நினைக்கிறேன். ஃபைனலாக அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா லியோ விஷன்.
லியோஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் பேர் இப்போ சார் பேர் வந்து ராஜ்குமார். ஓகே. அவர் தான் சஜஸ்ட் பண்ணார் விஜய் சேதுபதி அவரை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு. ஸோ டைரக்டர் கோகுல் வந்து அவருக்கு ஆடிஷன் வச்சா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். ஓகே. ஸோ அப்படி தான் அவர் அதில் டீமில் வந்தார். ஓகே. ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி தான் அவரை கொண்டு வந்தீங்க. பட் இட் வாஸ் ரொம்ப ஃபன்னாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணது. நாங்கள் 2 பேரும் ஸ்டார்டிங்கில் ஜெல் ஆகிட்டோம். ஓகே. ஆமாம். அப்படி கதைகளை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க ஏதாவது சேஞ்சஸ் வந்தா நல்லா இருக்குங்கிற உங்க ஒப்பீனியன்லாம் கொடுக்கறது உண்டு, அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? சரி, அவர் என்ன ஒப்பீனியன் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணக்கூடியவர் தான். பட் ஓகே. நம்மளோட ஒரு படம் ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணி நம்ம ஒப்பீனியன் சொல்லாத அளவுக்கு அவரோட ஸ்கிரிப்ட் இருக்கும். இருக்கும். ஆமாம். இந்த சிங்கப்பூர் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாவே டோட்டலாக வேறு ஜேர்னர். அவரோட இது வரைக்கும் பண்ண ஜேர்னர்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர். ஓகே. அவருடைய எல்லா படமும் அப்படி தான் இருக்கும். ரௌத்ரமாக இருக்கட்டும், பாலகுமாராக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், அது ஹிஸ்டாரிக்கல், ஜுங்கா, இப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க ஏதாவது சஜஷன் கொடுத்து அதை அவர் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எடுத்த சீன்ஸ் ஏதாவது இருக்கா? அதே மாதிரி இல்லை. ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவரோட தான். இப்போ அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கொரோனா குமார். சரி. இட்ஸ் அ சீக்வல் ஆஃப் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. ஸோ அதனால தான் அதில் பாலகுமாரா எப்படி இருந்தோன்னா அதனால தான் சேம் லுக் கொண்டு வந்திருக்கேன் நான். கொரோனா குமார் படத்துல உங்களோட ரோல் பத்தி முதல்ல சொல்லுங்க. அதான் கொரோனா குமார் வந்து இட்ஸ் சீக்வல் ஆஃப் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. ஓகே. ஸோ அதில் என்ன ரோல் பண்ணாலும் அதோட கண்டினியூட்டி தான் இதில் வரும். சேம் அதே ஐ கேரக்டர். திங்க் ஸோ. ஓகே. இந்த படங்கள்ல யார் யார் நடிக்கிறாங்க சார்? அதில் நடித்த பெரும்பாலுமான ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆக்டர் அந்த சீக்வல்னால எனக்கு தெரிஞ்சு மொட்டை ராஜேந்திரன் அண்ட் எங்களோட காம்பினேஷன் நடித்த எல்லாருமே இருப்பாங்க. சேம் விஜய் சேதுபதி சார் தான் நடிக்கிறாரா? அது இல்லை, ஏன்னா அது வேற ஜென்ரேஷன் மாதிரி வரும்னா அதனால அவர் பண்ணல ஆக்சுவலாக. ஹீரோ ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இனிஷியலாக வந்து சிம்பு சார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது. சரி. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த சென்னை 20 பற்றி ஒரு சாங்கெல்லாம் வந்தது. ஆமா. அது படம் கொஞ்சம் டிலே ஆக போய் தான் கோகுல் சார் வந்து இது பண்ணார் சிங்கப்பூர் சலூன். ஓகே. இப்போ மறுபடியும் ஸ்டார்டட் கொரோனா குமார். இப்போ காஸ்டிங் யாருன்னு தெரில, பட் எங்களோட போர்ஷன்லாம் நாங்கள் தான் பண்ணுறோம். உங்க ஃப்ரெண்ட் கோகுல் வந்துட்டு உங்களை சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சினிமா நடிக்கிற ஆர்வம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்ததுண்டா? இருந்ததுங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் பேர் வந்து ப்ரேயிங் வித் ஆங்கர். ஓகே. அது ஒரு ஹாலிவுட் மூவி 1993 ஷார்ட் பண்ண. டைரக்டர் வந்து மனோஜ் நைட் சாம்லியன். நான் ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். திடீர்னு ஏதோ ஆர்டிஸ்ட் வரல, என்னை கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க. அது ஒரு 10 நாள் நடித்தேன். ஹாலிவுட் மூவியில் நடிச்சிருக்கீங்க? ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக. அது இது வரைக்கும் சொன்னதில்லை எங்கேயுமே, நீங்கள் கேட்டதுனால. ஸோ அது நடித்த பிறகு எனக்கு அதுலேருந்து ஒரு ஆர்வம் வந்தது. ஓகே. பட் சினிமாவில் எப்படி ட்ரை பண்ணணும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கிறதில்ல. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ட்ரை பண்ணேன், முடியல. அதுக்கப்புறம் கோகுல் டைரக்ஷன் பண்ண பிறகு ஆஃபர் கிடைக்குதுன்னு அக்செப்ட் பண்ணி அவரே கொடுத்தாரு. அக்செப்டட். ஸோ நீங்கள் நடித்த முதல் படம் ஹாலிவுட் மூவி, அங்கேருந்து அவங்க நடிக்கிற ஆர்வம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே சார். சார் நீங்கள் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ரோல் சிட்டி பேஸ்ட் ரோல் தான். இந்த வில்லேஜ் கேரக்டர் மாதிரி நீங்கள் ஏதாவது படம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா? பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த் நான் சொன்னேன் இல்லையா, கல்வன் படம். ஆமாம். அது வந்து அவுட் அண்ட் அவுட் வில்லேஜ் சப்ஜெக்ட் தான், டோட்டலி கோயம்புத்தூர் ஸ்லாங். ஓகே. முதல் தடவையாக நான் பண்ணியிருக்கேன் அதில். ஐ மீன் ரிலீஸ் ஆக போகுது அதுதான். சரி. அதை டைரக்டர் சங்கர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து நான் பண்ண அண்டாகோனுக்கு கேமராமேன். ஓகே. ஸோ அண்டாகோன படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மதுரை ஸ்லாங் உள்ள ஒரு ஊர் தலைவராக பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அவர் அந்த படம் பார்த்த பிறகு தான் சரி இவரால் அந்த மாதிரி கேரக்டர் பண்ண முடியும் தான் எனக்கு வந்து கல்வனில் அந்த ரோல் கொடுத்துருக்காரு. அது ஒரு ஊருக்கார பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுகிற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ தான் நான் வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அந்த படம் வந்த பிறகு எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. வில்லேஜ் ரோல் பார்த்தீங்கன்னா கல்வன் படத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக பண்ணியிருக்கீங்க. அண்டாவக்கானம் படத்தில் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்கீங்க? அண்டாவக்கானம் படத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவராக தான் பண்ணேன். ஸோ ரெண்டுமே சேம் ரோல். பட் என்ன கல்வன் படத்தில் எனக்கு ஒரு பெரிய பாகியம் என்னன்னா பாரதி ராஜா சாரோட காம்பினேஷன்ல நடித்தேன். அது எனக்கு ஒரு பெரிய அனுபவமா இருந்தது. நீங்க பாரதி ராஜா சார் கூட நடிச்சதா சொன்னீங்க இல்லையா? ஸ்பாட்ல அவர்கிட்ட இருந்து என்ன விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அதான் அவரோட டெடிகேஷன் தான். ஒரு ஷார்ட் ரெடின்னு சொன்னோன்னே போய் அவர் நிற்கிற இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் அட்மைரிங். அவரோட நடிப்பு ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் நான். ஓகே. அவர் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார்.
இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும். ஸோ அதுதான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இவ்வளோ வயசானாலும் டெடிகேட்டடாக இருக்காரு அப்படின்ட்டு. பேஷண்ட்டாக இருக்கார். பேஷன்ஸ். பாரதிராஜா சார் வந்துட்டு நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. உங்களுக்கு அவர் பண்ணதுல ரொம்ப ஃபேவரட் மூவி என்ன? அவர் பண்ண நடிப்புலேருந்து நீங்கள் ஏதாவது எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா நீங்கள் நடிச்ச ஏதாவது படங்களில்? இல்லை, அவர் பண்ண எல்லா படமும் பிடிக்கும். முக்கியமாக முதல் மரியாதை. ஓகே. பட் அவர் நடித்த படம்னா குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். ஸோ அதில் ரொம்ப இமோஷனலாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நம்மளும் அந்த மாதிரியெல்லாம் நடிக்கணும்னு ஒரு ஆசை தான். ஒரு ஆசை வரும். நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? இவங்கள மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும், இல்லை அவங்ககிட்ட இருந்து இந்த விஷயம் காப்பி பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? ரோல் மாடல் இல்லை, பட் நான் கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். ஓகே. பட் நடிக்கிறது நம்மளோட ஓன் இது பண்ணாதானே அது கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணுறீங்க. அதுக்காக வீட்டில் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறது உண்டா, இல்லை வெறும் ஸ்பாட்டுக்கு போய் டேரெக்டாக பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த படத்துலேயே நான் என்ன பண்ணுவேன், சீன்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிடுவேன். நிறைய பேர் தரமாட்டாங்க சீன்ஸை. பட் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அந்த சீன்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிடுவேன். வாங்கிட்டு வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஓகே. இந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவீங்க? சும்மா நடிச்சு பார்க்கறது மட்டும்தானா, இல்லை அதே மாதிரி கேரக்டர் யாராவது நடிச்சிருந்தா நிறைய படங்கள் ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து பார்த்து அதை மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ரெஃபரன்ஸ் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா ரெஃபரன்ஸ் பார்த்துட்டா நமக்கு அது மாதிரி வந்துடும். சரி. ரெண்டாவது என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்லாங் இருக்குங்களா, இப்போ சென்னை ஸ்லாங், மதுரை ஸ்லாங், அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான். ஓகே. ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ அது மதுரை ஸ்லாங்னா மதுரை ஸ்லாங்கில் தங்கிலீஷில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பண்ணி. ஸோ அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவேன் நான். இப்போ கல்வன் படத்தில் ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஸ்லாங்னு சொன்னீங்க. அதை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? எதை பார்த்து வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்லாங் ஈஸியாக வந்தது? இல்லை, அந்த டைரக்ஷன் டீமே ஃபுல்லாக அந்த பெல்ட்லேருந்து வந்தவங்க தான். ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் அவங்க வந்து அவங்க ஸ்லாங்கில் சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க எவ்ரிடே. நாளைக்கு ஷூட்னா இன்றைக்கி நைட் அனுப்பிச்சிடுவாங்க. அதை நைட் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி தான் பண்ணோம். அதான் கேட்குறேன், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, இல்லை அவங்க ஈஸியாக இருந்ததா உங்களுக்கு அது பண்ணுறப்போ? கஷ்டமாக இல்லை, நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கப்போ அது கஷ்டம் தெரியாது இல்லைங்களா. நம்ம ரசித்து பண்ணுறோம், அதை நோக்கி தானே போகிறோம். ஸோ அதனால் அது கஷ்டமாக தெரியாது. ஓகே. எப்படியாவது அவுட்புட் நல்லா கொடுக்கணுன்ற ஒரு எய்ம் தான் இருக்கும். சூப்பர் சார். இதற்கு தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மூவியில் மர்டருங்கிற வேர்டை மர்டர்னு சொல்லிட்டு நார்த் சென்னை ஸ்லாங்கில் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க. அது எப்படி நீங்களா சொன்னதா, இல்லை டேரக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இல்லை, அது அந்த படத்தில் ஃபுல்லாகவே நார்த் சென்னை ஸ்லாங் தான். நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 மாதம் ஃபுல்லாகவே நார்த் சென்னையில் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போய் லோக்கல் கடையில் லோக்கல் பசங்கள்கிட்ட பேசுகிறது, அங்கே நிறைய பேர்கிட்ட பழகிறது. அதுலேருந்து ஒரு 2-3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க எப்பயுமே கூட இருப்பாங்க. ஒரு டைலாக் சொன்னோன்னா அவங்க ஆப்வியஸ்லி டைரக்டர் ஆல்சோ ஃப்ரம் நார்த் சென்னை தான். அவருக்கே எல்லா ஸ்லாங்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு 2-3 பசங்க இருந்தாங்க ஸ்பாட்டில். அது இல்லாமல் ஹேமந்த்னு ஒரு கோ டைரக்டர் இருந்தார். அவர் கூட இப்போ காரின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அவரெல்லாம் கூட நல்லா சப்போர்ட்டிவாக இருந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த ஸ்லாங்கை. இப்போ நீங்கள் பிஸ்னஸும் பண்ணுறீங்க, ஆக்டிங்கும் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், பேஷன் ரொம்ப அதிகம்? பிஸ்னஸ் பேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ மூவி தானே. ஓகே. பிஸ்னஸ் இஸ் பிரெட் அண்ட் பட்டர். ஸோ ஐ எம் வெரி பேஷனேட் டு மூவி தான். டைரக்டர் கோகுல் சார் கூட நீங்கள் ரொம்ப வருஷமாக பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் கூட இருக்கிறதுனால அவரை மாதிரியே டைரக்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற தாட் உங்களுக்கு வந்திருக்கா? அவரை மாதிரி டைரக்ஷன்ன்றது ஒரு ரொம்ப பெரிய டாஸ்க். எல்லாரும் அதை பண்ண முடியாது. ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது ஒரு இது இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த அப்டேட் கிடைக்குமா? ஓகே. இப்போ சோஷியல் மீடியா வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா, முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஸோ சோஷியல் மீடியா வளர்ச்சி சினிமா வந்துட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆகிறத பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் கொடுக்குன்ற பேரில் யாரோ எது வேணாலும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான படத்தை கூட நல்லா இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுனால என்ன நிறைய பேர் அந்த ரிவ்யூஸ் பார்த்து தானே படம் பார்க்க வராங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா வந்து நிறைய பொருளாதார ரீதியாக வந்து எல்லோரும் நிறைய பேர் கொஞ்சம் பேக்ட்ராப்பில் தான் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறதுக்கும் அவங்களும் ஒரு இதில் தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ரிவ்யூ பார்த்துட்டு சரி இது போகலாமா வேணாமா, இல்லை அப்படியே வந்தாலும் நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கனால கண்டிப்பாக அது பாதிக்க தான் செய்யுது. இப்போ சினிமா ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க ஒரு படத்தை பார்த்துட்டு. ஸோ கரெக்டான ரிவ்யூ யாருமே கொடுக்கலங்கிறது உங்கள் ஒப்பீனியனா? இல்லைங்க, ரிவ்யூன்றது என்னங்க, இப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணாலும் நான் ரிவ்யூ பண்ணால் அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. அது அப்படியே ஒரு 10 பேர் 100 பேர் கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. உங்களோட கருத்து தானே சொல்கிறீங்க. அதுதான் சொல்கிறேன். ரிவ்யூ பார்த்து படம் பார்க்குறதெல்லாம்
என்னோட இதில் நாட் அக்செப்டட். நாட் அக்செப்டட். டைரக்டா தியேட்டருக்கு போய் பாருங்க ஆமாம், அப்படின்னு கண்டிப்பாக. சொல்றீங்க. தேட்டரில் பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஓகே சார், சூப்பர். இப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து வெப் சீரிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அதனால சினிமாவோட வளர்ச்சி பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? என்னோட அபிப்பிராயத்தில் இல்லைங்க. என்னன்னா வெப் சீரிஸ்னால நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஓகே. இப்போ சினிமா பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கு ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்காத டேரக்டர்ஸு, ஈவன் நல்ல டேரக்டர்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஐ மீன் நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஓகே. மொரோவர் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. ஒன்லி நார்த் இந்தியா அந்த சைடு தான் அந்த வெப் சீரிஸ் ஃபேமஸாக இருந்தது. என்னோட அபிப்பிராயத்தில் வெப் சீரிஸ் வர்றதுனால நிறைய பேருக்கு வாய்ப்பு தான் கிடைக்குது. ஓகே. நீங்க ஏதாவது வெப் சீரிஸ் பண்ற மாதிரி பிளான் இருக்கா? ஒரு படம் ஐ மீன் ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறேன். ஓ, நீங்க பண்ண போறீங்க. ஆமாம். ஓகே சார், சூப்பர். அண்ட் உங்க சினிமா பயணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்க பிஸி ஷெட்யூலையும் வசந்த் டிவி நேயர்களுக்காக இன்டர்வியூக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.